ஆனா 2026 களம் 2021 போல இல்ல. கடந்த முறை வெறும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல வென்ற இவருக்கு இந்த முறை ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு அலையால உருவான ஆதரவு கரமும் விஜயோட வரவால் உருவான இளைஞர்களுடைய வாக்கு வங்கியும் ஒரு பெரிய சவாலா இருக்கு. திமுக இந்த முறை குமாரபாளையத்தை சாதாரணமா எடுத்துக்கல. கொங்கு மண்டலத்துல அதிமுகவோட ஆணி வேற அசைக்க வேண்டும் என்பதுதான் அறிவாலயத்தோட உத்தரவு. அதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் எஸ் பாலு. கடந்த முறை பெரிய இடைவெளி விட்ட திமுக இம்முறை மிக துல்லியமான திட்டங்களோட இறங்கிருச்சு. இதுல திமுகவோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் இங்க இருக்கிற நடுத்தர வர்க்க பெண்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்னு ஒரு வலுவான வாக்கு வங்கி திமுகவோட பின்னாடி அணிவகுச்சு நிக்குது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்குகள் முழுமையா திமுக கூட்டணிக்கு செல்லுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அது பற்றி விசாரிக்கும் போது நேற்று வந்த தேமுதிகவிற்கு தாராளமா அள்ளி கொடுக்கும் திமுக விசிகவை வேண்டா வெறுப்பா கூட்டணியில வச்சு இருக்கிறதா மக்கள் என்றாங்க.